லாஜிக்கல் ரீசனிங் நம்பர் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாமா? லுக் அட் த சீரீஸ் 2, 1, 1/2, 1/4 எக்ஸெட்ரா. வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட்? ஸோ ஒரு 4 என்ட்ரி இருக்குது. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் சீரீஸ் 4 என்ட்ரி இருக்குது. 5வது என்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த வந்திருக்க நம்பர் 1/4 அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற கொஷின். ஆன்சர் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 1/3, அடுத்து 1/8, அப்புறம் 2/8, கடைசியில் 1/16. ஆப்ஷன் வந்து பி. ஆன்சர் பி, 1/8. எப்படி வரும்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம கண்ணில் பார்க்கும்போதே தெரியுது. ஃபஸ்ட் நம்பர் 2ஆக இருக்குது, அப்புறம் 1 அதில் பாதி. 1ல் பாதி 1/2 அடுத்த நம்பராக வருது. 1/2ல் பாதி 1/4 நமக்கு தெரியும். ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து என்னது, ப்ரீவியஸ் நம்பரோட ஹாஃப் போர்ஷன் தான் வந்து நம்பராக இருக்குது. இன்னும் டைரெக்டாக நியூமெரிக்கலாக சொல்லணும்னா, நம்ம ஒரு என்ட்ரியை 2ஆல் டிவைட் பண்ணால் அடுத்த என்ட்ரி. ஸோ 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1, அப்புறம் 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2, 1/2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/4. அப்போ ஆப்வியஸ்லி 1/4 அதில் பாதி அல்லது பை 2 போட்டோம்னா 1/8. ஸோ ஆப்ஷன் வந்து பி. இதுதான் ஆன்சர். இப்போ லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவை தான். ஏன்னா பிரெயின் ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம அந்த லைஃப் ஃபிட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிரெயினுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் தேவை. இது ரெண்டா ப்ரூ சன்ரைஸ் பேக்கெட்லாம் வருதுன்னு பார்க்குறீங்களா? லாஜிக்கல் ரீசனிங்னா என்னென்னா, காரணம் கண்டுபிடிக்கிறது, தர்க்க ரீதியான காரணம் கண்டுபிடிக்கிறது. நம்ம போடுற காஃபியோடவும் நம்ம அம்மா போட்டு கொடுக்குற காஃபி டேஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம காரணம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சும்மா நான் போட்டால் நல்லா இருக்காதுன்னு ஜென்ரலாக சொல்லிட்டு விடாமல் பார்த்தா வித்தியாசம் என்னன்னு தெரியும். நாம் வந்து ஒரு கப் சூடான பாலில் இந்த நெஸ்கஃபேல ப்ரூ ஒரு ஸ்பூன் போட்டு சுகர் ஜீனி போட்டு கலப்போம். ஸ்பூனை போட்டு கலக்கி குடிச்சு பார்ப்போம். பட் நம்ம அம்மா என்ன செய்வாங்க, அதையே போட்டு சூடான அந்த பாலில் ஆற்றுவாங்க. 2 தரம் 2-3 தரம் ஆற்றுனா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரீசனை கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுதான் ரீசனே. ஒரு காஃபியோட டேஸ்ட்டில் நம்ம காரணம் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு காரணம் கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் வந்து ரீசனிங். அதுக்கு நம்ம பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ்.